ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி டே 3 ஆஃப் மெடிடேஷன் ஜேர்னி. பாடி ஸ்கேன் மெடிடேஷன் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ஒரு ஃபார்ம் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கூட சொல்லலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டையும் நம்மளோட கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து இமேஜின் பண்ணி அந்த பார்ட் நம்மக்கிட்ட என்ன பேச வருது அப்படின்றத அவேர்னஸ்க்கு கொண்டு வர போகிறோம். இந்த டைப் ஆஃப் மெடிடேஷன் டெய்லி பேசிஸில் அட்லீஸ்ட் 5 days in a வீக் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த மெடிடேஷன் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு. டு த கவுண்ட் ஆஃப் 1 to 5 நான் மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். பிஃபோர் தட் தண்ணி வேணும்னா குடிச்சிக்கலாம். கம்ஃபர்டபுள் பொசிஷன் அண்டு லைட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம். பட் உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 and 5. மூச்சை நல்லா இழுத்து வாய் வழியாக வெளியில் விடுங்க. உங்களோட அவேர்னஸ் அந்த மூச்சு கூடயே இருக்கட்டும். இன்ஹேல் பண்ணுங்க அண்ட் எக்ஸேல் த்ரூ மவுத். உங்களோட மூக்கு வழியாக குளிர்ச்சியான இந்த ஏர் உங்கள் மூக்கு வழியாக உள்ள போகுது. உங்களோட பாடிக்குள்ளே எனர்ஜியை மூவ் பண்ண வச்சுட்டு வாய் வழியாக வெளியில் வருது. யான் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் குட், எனர்ஜி ஹஸ் ஸ்டார்டட் டு மூவ் இன்சைட் யுவர் பாடி. யார்னிங் வரல அப்படின்னாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நான் தூங்கிட்டேன் அப்படின்னாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பி அவேக். Let's begin by bringing our awareness to the bottom of our feet. கால்கள் தரையில் ரெஸ்ட் ஆகிருக்கு. கால்கள் ஏதாவது சென்சேஷன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? உங்கள் கால்களில் இருக்க டோஸ் எப்படி ஃபீல் ஆகுது? பாதங்கள், ஆங்கிள், உங்களோட கால்கள் அதில் விரல்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் நிற்கவே முடியாது. ஸோ அந்த விரல்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். அந்த விரல்களை யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்படிலாம் அந்த விரல்களை செரிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கால்களில் மூட்டுகள், அதுக்குள்ளே இருக்கிற அந்த எலும்பு மஜ்ஜை, உங்களோட கால்களில் இருக்கிற எலும்புகள், இது எல்லாம் தான் நம்ம கால்களுக்கு ஒரு அழகையும் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது. அது மேலெல்லாம் உங்களோட அவேர்னஸை செலுத்துங்க. அதெல்லாம் உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வருதா? உங்களோட கால்களில் ஒரு வெயிட் ஃபீல் ஆகுதா? இல்லை ஏதாவது வைப்ரேஷன் உங்களுக்கு தோணுதா? இல்லை ஹீட்டாக இருக்கா? இல்லை ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டே இந்த அவேர்னஸ் உங்கள் கால்களில் கொண்டு போங்க. உங்களுக்கு கால்களில் ஒரு பல்ஸ் தெரிகிற ஒரு ஃபீல் இருக்கும். அதில் அவேராக இருங்க. மீன்வைல் டேக் அ டீப் பிரெத். இன்ஹேல் பண்ணுங்கள் அண்ட் ஸ்லோவாக எக்ஸ்ஹேல் த்ரூ மவுத். உங்களோட வயிற்று பகுதியில், வயிற்றை சுற்றி இருக்கிற ஏரியாவில் அதிகப்படியான டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், இன்செக்யூரிட்டி ஸ்டோர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வயிறு உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? உங்களோட வயிறு டைட்டாக ஃபீல் ஆகுதா, இல்லை சாஃப்டாக இருக்கா? உங்கள் வயிற்று பகுதி உங்ககிட்ட என்ன அவேர்னஸை கொண்டு வர்றதுக்கு சொல்லுது அப்படின்னு உங்கள் மனக்கண்ணுக்குள்ளே பாருங்கள்.
Take a deep breath again and exhale through mouth. உங்களோட கைகள் டென்ஷனாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கா? உங்களோட ஷோல்டர்ஸ் எப்படி ஃபீல் ஆகுது? லூஸாக ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணுங்கள். உங்கள் கைகள், தோள்கள், ரிஸ்ட் பகுதியில் இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ஏதாவது சென்சேஷன்ஸ் ஃபீல் ஆகுதா உங்களோட கைகளில்? உங்கள் நெஞ்சு பகுதியில் நீங்கள் காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது உங்களோட நுரையீரலில் முழுசாக காற்று போகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. வெளியில் காற்றை வாய் வழியாக விடும் பொழுது இந்த டைட்னஸ், இறுக்கம் எது இருந்தாலும் அதை வெளியில் விடுங்க. ரிலாக்ஸ்டாக உங்களோட அவேர்னஸை உங்கள் மூச்சு மேலே மட்டும் வைங்க. உங்களோட லங்ஸுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் டயஃப்ரம் ஏரியா எப்படி ரியாக்ட் பண்ணுது நீங்கள் ப்ரீத் இன் பண்ணி எக்ஸேல் பண்ணும்பொழுது அப்படின்றத, அப்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்றத யோசிங்க. உங்களோட முன்னம் கழுத்து பின்னம் கழுத்துக்கு வருவோம். ரெண்டுமே ரிலாக்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு உங்களோட பாடிக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. உங்கள் கழுத்து, உடம்பு முழுசாக இருக்கிற அந்த தசைகள், அதை போர்த்தி இருக்கிற தோல், அது எல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்றத கவனிங்க. உங்களோட கழுத்து, த்ரோட் இதெல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்குது. உங்களோட தாடைகள், உங்களோட முகத்தில் இருக்கிற தசைகள், அதெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது? அதில் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் எக்ஸேல் பண்ணும்பொழுது அந்த டைட்னஸ் எல்லாம் எக்ஸேல் அவுட் பண்ணுங்கள். உங்களோட முழு உடம்பையும் உங்களோட மனக்கண்ணுக்குள்ளே ஓட்டி பாருங்கள். எந்தெந்த இடத்துல தசைகள் இறுக்கமாக இருக்கோ அந்த இறுக்கத்தை எல்லாம் விடுவிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அந்த இறுக்கத்தை எல்லாம் நான் விடுவிக்கிறேன். மூச்சு காற்ற வெளியிலேருந்து பாசிட்டிவாக லவ்வோட உங்களோட லங்ஸ்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். உடம்புல இருக்கிற எல்லா டென்ஷன், டைட்னஸை வாய் வழியாக ப்ரீத் அவுட் பண்ணும்பொழுது அது கூடவே வெளியில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்களோட உடம்பு முழுக்க ஸ்கேன் பண்ணுங்கள் உங்கள் கண்கள் மூலமாக. உங்கள் கண்கள் எவ்வளோ உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது, அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. உங்களோட காதுகள் சின்ன ஒரு சத்தத்தை கூட கேட்குறதுக்கு எவ்வளோ உழைக்கும். அந்த காதுகளை கூர்ந்து கவனிங்க. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் உங்களோட அட்டென்ஷனை கொடுங்க. நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. உங்களோட உடம்புல இருக்கிற இறுக்கம் எல்லாம் விலகிடுச்சு. உங்களோட பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட பாடி ஃபுல்லாக ஹாப்பினஸ் பரவி இருக்கு. ஆழமான ஒரு இன்ஹேல் பண்ணுங்க. எந்த எனர்ஜிஸ்லாம் உங்களை சர்வ் பண்ணலையோ அந்த எனர்ஜிஸ் எல்லாம் வெளியில் எக்ஸேல் அவுட் பண்ணுங்க. நீங்கள் ரெடியாக இருக்கும் பொழுது உங்களோட கண்களை மெதுவாக திறக்கலாம். இவ்வளோ நேரம் மனக்கண்ணில் பார்த்த உங்களோட உடம்பை கண்ணாடி முன்னாடி நின்று இன்னைக்கு
வர்ணிக்க முடியுமா, இல்லை வர்ணிச்சா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களோட பாடியை நீங்கள் வர்ணிக்கணும். இதுதான் இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிற ஹோம்ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னும் ஒரு மெடிடேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.